உதாரணமா நம்ம சாப்பிட்றோம், சகுல சாப்பிட்டு இருக்கோம், லொஹருடைய டைம்ல பல்லு எதை மாட்டி எப்படி நாக்கு கிட்ட அந்த அரிசி ஒரு சோறு ஒரு கறி பீஸ வந்துருச்சுன்னு சொன்னா அதை முழுகிட்டா நோம்பு முடிஞ்சு போயிடும், அதை துப்பிடலாம். ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு ரவை சக்கரை அளவு இருந்தாலும் அதை உள்ள தொண்டைக்கு கீழே இறங்கிச்சு சொன்னா நோம்பு முடிஞ்சு போச்சு, நோம்பு முடிஞ்சிச்சு. ரெண்டாவது குடிப்பது, ஏதாவது பொருளை குடிக்கிறாரு, தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னு சொன்னா ஒரு சாம்பாரோ அல்லது ஒரு ஜூஸோ தண்ணியோ தொண்டைக்கு கீழே இறங்கின்னு சொன்னா நோம்பு முடிஞ்சிடும். ரெண்டாவது. மூணாவது மனைவி கூட ஒன்று சேருது. இந்த 3 விஷயங்கள் குறிப்பாக நோம்பு முடிச்சிடும். அதெல்லாம் 7 காரணம். 4வது சுய இன்பம், தன்னைத்தானே இன்பத்தை வர வைக்குது, தானே சுய இன்பத்தை அட வைக்குது, இதனால நோம்பு முடியும். 5வது வாந்தி, வேண்டுமெனே கை விட்டு வாந்தி இருக்குது, வாந்தி வந்து சொன்னாலும் நோம்பு முடிஞ்சிடும். 6வது ஹைல், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைல் பெண்களுக்கான பீரியட் டைம், அதையும் நோம்பு முடிஞ்சிடும், அவங்க நோம்பு வைக்கிறது ஹராம், நோம்பு வைக்க கூடாது. 7வது திடீர்னு பைத்தியம் நல்லா தான் இருப்பான், திடீர்னு கீழே வந்து தலையில் அடிபட்டு பேசுவான், ஒரு மாதிரியா பைத்தியக்காரமே பேசானா அவனுக்கு நோம்பு முடிஞ்சிச்சு, நோம்பு வச்ச நேரமே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான், தலையில் அடிபட்டுச்சு, ஏதாவது மாத்தி பேசான், திரும்ப அதே பேசானா அவனுக்கு நோம்பு முடிஞ்சு போச்சு. 8வது மயக்கம், நீண்ட நேரம் 2-3 மணி நேரம் மயக்கத்திலேயே இருக்கிறான், ஏதோ ஒரு மாதிரியா மயக்கத்திலே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கான்னா அவனுக்கு ரொம்ப முடிஞ்சு போச்சு. 9வது முஸ்லிமா இருந்தாலும் திடீர்னு மதம் மாறி போயிட்டான், எனக்கு அல்லா வேணாம், சரி வேணாம், அது வேணாம், இது வேணாம், மதம் மாறி போயிட்டானா அவனுக்கு நோம்பு கிடையாது, நோம்பு முடிஞ்சு போச்சு. 10வது குழந்தை, ஒரு கர்ப்பமான பெண்ணு நோம்பு வச்சிருக்கிறாங்க, திடீர்னு குழந்தை டெலிவரி, சுகப்பிரசவமோ அல்லது நார்மலாவோ அல்லது சிசரிங்கோ, குழந்தை 15 நோம்பு முடிஞ்சிடும், நோம்பு வைக்க கூடாது, ஏன்னா ரத்தம் வெளியே போச்சு இல்லையா, நோம்பு முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இவங்க எல்லாருமே திரும்ப நோம்பு பிடிக்கிறோம். இதுல குறிப்பா இதுக்கு என்ன பரிகாரம் சொன்னா, உதாரணமா சாப்பிட்றாங்க, குடிச்சுக்கிறாங்க, மனைவியை ஒன்று சேர்றாங்க, இந்த 3 பேத்துக்கு என்ன பரிகாரம், நோம்பு வச்சுக்கொண்டு இவெல்லாம் செய்யறாங்க. இன்னும் சில பேர் நோம்பு ஃபுல்லா மனைவி சேர மாட்டாங்க, இதுவும் கூடாது. பகல்ல மட்டும்தான் மனைவி கூட சேர்றது கூடாது, இரவுல மனைவி கூட சேர்ந்துக்கலாம், அது கூடும், இரவுல சேர்ந்துக்கலாம், பகல தான் மனைவி கூட சேரக்கூடாது. இது சில பேருக்கு தெரியதே கிடையாது. ரமதான் மாதம் ஃபுல்லாமே மனைவி ஒதுக்கி வச்சிருவாங்க, அதுவும் மிகப்பெரிய பாவம், மனைக்கு செய்ய வேண்டிய ஹக்குன்னு சில இருக்குது, நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன பரிகாரம் சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹ்ரேனி முத்ததாபியேனி, 2 மாசம் தொடர்ந்து நோம்பு வைக்கும், கிட்டத்தட்ட 60 நாள் தொடர்ந்து வைக்கும். சில பேர் 10 நாள் நோம்பு வச்சுப்பாங்க, நோம்பு வச்சுட்டே சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, மனைவி ஒன்று சேர்ந்துட்டாங்க சொன்னா அதுக்கு என்ன பரிகாரம் சொன்னா, 2 மாசம் தொடர்ந்து நோம்பு வைக்கிறோம். சில பேர் 10 நாள் நோம்பு வச்சுப்பான், 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னா கூடாது, திரும்பவும் 60 நாள் தொடர்ந்து நோம்பு வைக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்னால முடியல, நான் எப்படி 60 நாள் தொடர்ந்து நோம்பு வைக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் அல்லாஹ் கொடுத்துருக்கான். நீங்க தொடர்ந்து 60 நாள் 2 மாசம் தொடர்ந்து நோம்பு வைங்க, என்னால முடியலன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் சொல்றான், 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. ஒரு நோம்புக்கு பகரமா 30 நோம்புக்கு சொல்லல, ஒவ்வொரு நோம்புக்கு பகரமா கிட்டத்தட்ட 23 நோம்பு அல்லது 30 நோம்பு, ஒவ்வொரு நோம்புக்கு பகரமாக 60 ஏழைக்கு மொத்தமா கொடுத்தாலும் சரி, அல்லது 30 நாள் கணக்கு பண்ணி அதை டிவைட் பண்ணி மொத்தமா கொடுத்தாலும் சரி, தனித்தனியா கொடுத்தாலும் சரி, மொத்தமா கொடுத்தாலும் சரி, ஒரு நோம்புக்கு 60 பேருக்கு 60 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கும். திரும்ப அந்த நோம்ப கலா செய்ய வேண்டும், திரும்ப அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடணும். இதெல்லாம் ஷரீஅத் சட்டம் சொல்லுது. அதுக்கு